இல்ல அங்க பிரதர்ஷனத்தை முழுசா முடிக்காம நான் எந்திரிக்க மாட்டேன். பெரியம்மா, கண்ணாடி குத்தி உங்களுக்கு ரத்தம் வருது. போதும் பெரியம்மா, எந்திரிங்க. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவரோட உயிரை காப்பாத்த என் உயிரை தான் அந்த அம்மனுக்கு வேணும்னா அதையும் எடுத்துக்கிட்டோம். ஐயோ, என்னம்மா இவ கோவில்ல ரத்த தானம் பண்ணிக்கிட்டு இருக்கா? பாவனாவ எப்படியாவது புருஷனை காப்பாத்த போராடுறான். சத்யவான் சாவித்திரி கதை மாதிரி யமன் கிட்ட இருந்து புருஷன் உயிரை மீட்டு கொண்டு வரலான்னு பாக்குறா. ஆனா அவ புருஷனுடைய உயிருக்கு யமனா இருக்கிறது நான் தான். அவ என்ன பண்ணாலும் ரகுராம் உயிரை என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. அங்க ரகுராம் மூச்சு திணறி சாக போறா, இங்க இவ ரத்த சிந்தி சாக போறாமா. ஒரே கல்ல 2 மாங்காய் விட போகுது. சார், இவர்தான் பல்மனாலஜி டாக்டர். ஓ அப்படியா? டாக்டர் வணக்கம் டாக்டர். நாங்க உங்களுக்காக தான் டாக்டர் காத்துக்கிட்டு இருக்கோம். தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க டாக்டர். அம்மாச்சானை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். பயப்படாதீங்க சார், அவருக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். கடவுளே. டாக்டர், உங்களுக்கு அசிஸ்டன்ட் பண்ண சொல்லி சீஃப் டாக்டர் சொல்லிருக்காரு. ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே டாக்டர். ஒரு புது சிரிஞ்ச் எடுத்துட்டு வாங்க. சரிங்க டாக்டர். இந்தாங்க டாக்டர். இது என்ன மெடிசன் டாக்டர்? இது புதுசா வந்திருக்கிற ஆன்டிபயோட்டிக். டாக்டர், இந்த மெடிசன் நேம நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதான் சொன்னேன்லம்மா, புதுசா வந்த மெடிசன். உனக்கு என்ன தெரியும்? சரிங்க டாக்டர். அப்போ இந்த மெடிசன்ல இருக்க காம்பவுண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்க. எந்த கம்பெனி இதை மேக் பண்றாங்க? இதை யூஸ் பண்றதுனால பேஷண்ட்டுக்கு என்ன ரியாக்ஷன் இருக்கும்? ஆக்சுவலா இந்த ஆன்டிபயோட்டிக்கை எதுக்காக யூஸ் பண்றோம்? ஏமா, நீ டாக்டரா இல்ல நான் டாக்டரா? நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்ன பல்மோனாலஜியோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லுங்க. என்ன டாக்டர் திரு திருன்னு முழிக்கிறீங்க? நீங்க டாக்டரே இல்லைன்னு நல்லா தெரியுது. யார் நீங்க? இப்பவே போய் வெளியில எல்லார்கிட்டயும் சொல்றேன். நான் போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துருவாங்க. டாக்டர் எங்க போனாரு? அண்ணனை விட்டுட்டு. அது பொண்ணா உன்னை கொன்னுருவேன். டேய் சீனு, இந்த இடம் தான் கரெக்டா காமிக்குது. அப்ப கண்டிப்பா டாக்டர் இங்க தான் இருந்தாலும். டேய் கதிரு, ஒருவேளை இங்க அடைச்சு வச்சிருப்பாங்களோ? வா உள்ள போய் பார்க்கலாம். வா.
என்ன டாக்டர் அண்ணன் எங்க இருக்காப்ல, நீங்க எங்க போனீங்க? அது ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்க்க போனேன். ஓ சரி 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 சரி. டாக்டர் அண்ணனை காப்பாத்திரலாம்ல? உங்களை நம்பிதான் டாக்டர் எங்க குடும்பமே இருக்கு. ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். நான் பாத்துக்கிறேன். சரிங்க டாக்டர், உங்களை தான் நாங்க மழை போல நம்பியிருக்கோம். அப்ப நான் வெளியில நிக்கிறேன். வரேன் டாக்டர். அம்மா ஜானகி, நல்லபடியா அங்க பிரதர்ஷனத்தை முடிச்சிட்ட. புருஷனுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. அந்த ஆத்தா மனசு கண்டிப்பா இறங்கி வருவா. இத பாரு, ரகுராம பழிச்சு வந்துடுவான். ஹலோ சீனு, டாக்டர் பாத்துட்டியா? பாத்துட்டோம் மாயா, ஹாஸ்பிடல் தான் கூட்டிட்டு வரோம். சரி சீனு, நாங்க இப்ப கோவில்ல இருக்கோம். உடனே ஹாஸ்பிடலுக்கு வந்துடுறோம். சரி மாயா, நான் வைக்கிறேன். அண்ணே, நீங்க அங்க ஹாஸ்பிடலுக்கு போங்க. அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. சரிம்மா, பாக்குறேன்.